ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா கடிச்சிக்கின்னு ஊத்திக்கவா. மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரேம் கொடுத்துறான். இது எப்ப நடந்தது? இது வந்து தேவா சாரோட ரவுண்ட்ல கோல்டு வாங்கினதுக்கு இந்த மாதிரி சைன் போட்டு ஒரு ஃப்ரேம் கொடு. உள்ள சொந்தோ என்ன விட்டு போகாது, தலையை தூக்கி பாடாத இறக்கி பாடு, அது மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இது எல்லாமே நான் குட்டி குட்டி காம்படிஷன்ஸ், அதாவது 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம். சேலை ஓடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. ஸோ இது இந்த பெரிய ட்ராஃபி இது என்னது? இது எப்போ வாங்கினேன்? இது வந்து ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். ஸ்கூல்லலாம் எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிபிரிட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்களா? ஃபோன் அலௌட் இல்லைல்ல. ஸோ எப்பயாவது பிரேக் டைம்ல போகும்போது ஒரு வரம். மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொன்னேன்ல, அந்த ஆசை எப்போ வந்தது? சரிகமப்பா போனோடனே மியூசிக் பற்றி அப்போ தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்புறம் தேவா சார் கிட்ட இருந்து கீபோர்ட் சைன் பண்ணி வாங்கினோடனே உனக்கு வந்து ஒரு விஷயம், அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு ஆசை? ஃப்யூச்சரில் ஒரு 4 crores வீடு கட்டணும் ஒரு இடம். அது என்ன 4 crores வீடு? ஹாய், நானா இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சேன். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஷூட் போயிருந்திருப்பீங்க, அதெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ற? அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்றேன். இப்ப தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடிக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீர் ஒரு சுட்டும் வைரம் வைரமாகுமே. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சூப்பர். நான் அபினேஷிங்க ரொம்ப அமைதியா இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா ஜாலியா இருப்ப, சத்தமே இல்லையே வீட்டுக்கு வந்தோடனே. ஏன் எப்பவுமே அமைதியா தான் இருப்பியா? இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாதான் அந்த ஜாலியை சேட்டலாமா? சரி, ஓகே. இந்த கீபோர்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். உனக்கு வந்து எவ்வளோ ஸ்பெஷல் இந்த கீபோர்டு? ஏன்னா தேவா சார் சைன் போட்ட கீபோர்ட், ஆர்யா சார்கிட்டருந்து வாங்கினேன், அது ஃபைனலில் வாங்கினேன், எல்லாரும் அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு தேவா சார் கையெழுத்து போட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. ஸோ அவரை மாதிரியே நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இப்போது. ஸோ மேடையில் வாங்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம கற்று பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஓகே. ஸோ இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு கீபோர்டா? இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன்? இதுக்கு முன்னாடி ஒரு 6 months பிஃபோரும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கலான்னு வாங்கினோம்னா. என்ன ரொம்ப பயந்தமா நம்பிட போகிறாங்கண்ணா நீ அப்படிதான்ட்டு? எவ்வளோ சேட்டை பண்ணுவான்னு முன்னாடியே பார்த்துட்டாங்க எல்லாருமே உன் வீடியோஸ் தான். அவ்வளோ ஏன் அமைதியாக பவ்யமாக பதில் சொல்கிறேன்? ஒரு சுற்றி காட்டும் போது சுற்றி காட்டுமா ஜாலியாக? சரி, ஓகே. சரி, வந்து இப்போ வந்து இந்த மியூசிக்கல் ஜேர்னி இருக்குல்ல, அது எந்த வயசில் வந்து ஸ்டார்ட் பண்ண? எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது உனக்கு? ஓகே நம்ம வந்து பாடலாம். 11 yearsல வந்துச்சு. 11 yearsல வந்தது. ஓகே. ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன் அட்டன் பண்ணியா? அந்த டைம் வந்து செலக்ட் ஆகலை. ஆமாம். அடுத்து திருப்பி எப்போ ஸ்டார்ட் பண்ண? அது 12 அப்போ ஸ்டார்ட் பண்ணேன், 13 அப்போ செலக்ட் ஆகிட்டு. 13 அப்போ செலக்ட் ஆகிட்டா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து உன்னை செலக்ட் பண்ணல, அப்போ என்ன ஓடிச்சு உன் மைண்டில்? எனக்கு வந்து நிறைய இன்னும் நல்லா கற்றுக்கணும்னு நிறைய ஓடுச்சு. ஏன்னா அப்போ வந்து எனக்கு பேசிக்ஸ் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இந்த தடவை நம்ம போகும்போது நிறைய கற்றுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அப்படி கற்றுக்கிட்டு போனால் செலக்ட் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து என்ட்ரி கொடுக்கும்போது என்ன உன் மைண்டில் இருந்தது? ஓகே இந்த வாட்டி கண்டிப்பாக செலக்ட் ஆகணும், வின் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்ததா? இல்லை வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் நீ உள்ளே போன? நம்ம நல்லா பாடினா போதுன்ற மைண்ட் செட்டு தான். அப்படிதான். சரி, ஓகே. சரி, நம்ம உட்காந்தே ரொம்ப நேரம் பேச வேணாம். ஓகே. நீ என்ன ஒரு ரூம் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் வந்து என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் காட்டு. ஓகே. ஓகே, போகலாமா? ஓகேடா, என்னோட போகலாம்.
அபினேஷ் இதான் வந்து உங்க முக்கியமான ரூம்ல நிறைய அவார்ட்ஸ்லாம் வேற வச்சிருக்கீங்க. இதெல்லாம் யார் வாங்கினா, நீயா இல்ல அண்ணா இருக்காங்கல்ல, அண்ணாவா? என்னோட அவார்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து இது எல்லாமே நான் குட்டி குட்டி காம்படிஷன்ஸ், அதாவது செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, செலக்ட் ஆகாதப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம். ஓ, அந்த ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் ஆகாம ஆமா. அந்த கேப்ல அதாவது 12 இயர்ஸ்ல ஆமா. அப்படிதானா? ஸோ இது இந்த பெரிய ட்ராஃபி இருக்கு, இது என்னது, இது எப்போ வாங்கினேன்? இது வந்து ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எல்லாமே சிங்கிங் தான்? ஆமா. ஓ, எல்லாமே அது ஸ்போர்ட்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி சிங்கிங்ல தான்? ஆமா. ஓ, இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்டு. இது ஃபர்ஸ்ட் ஒன் தான். இது எங்க பாடினது? இது வந்து ராயப்பேட்டால இனிய குரல் தேடல் சீசன் 3ன்னு ஒரு காம்படிஷன் நடந்தது. ஓகே. ஸோ அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். எத்தனை பேர் இதுல இருந்தாங்க? எத்தனை பேர்? ஒரு 150 மெம்பர்ஸ் கிட்ட ஆடிஷன் வந்து 10 மெம்பர்ஸ் ஃபினாலே கொண்டு போய் அதுல இருந்து ஃபர்ஸ்ட். வா, சூப்பர் சூப்பர். வேற என்ன, எங்கெங்கெல்லாம் போய் அவார்டு வாங்கிட்டு வந்த? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஏரோ அப்ல வாங்குது. ஓகே. அப்புறம் அடுத்து வந்து பாடறிவோம் படிப்புரிவோம்ன்ற ஒரு காம்படிஷன். அப்புறம் மெய்நிகர் அண்ட் திருவண்ணாமலையில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் இது வந்து ட்ரீமர்ஸ், அது என்னது? அது அப்பா வந்து வாங்கினாரு. அப்பாவோடது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து திருப்பத்தூர் காம்படிஷனில் 5ஆம் பரிசு கொடுத்தாங்க. ஸோ மற்ற இது வந்து அந்த வியாசர் படி அங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது. ஸோ இது இங்கே கலைவாணி இன்ஸ்டியூட் ஆஃப் மியூசிக்கில் ரன்னர். அப்புறம் இது வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ், இது ப்ரைஸு. அப்புறம் மற்றது எல்லாமும் பார்ட்டிசிபேஷன் தான். ஓகே. ஸோ வந்து அந்த ஜீ தமிழ் அந்த ஃபஸ்ட்டு ஆடிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததில்ல, என்ன ஒரு ஃபயர் இருந்ததா, வெறியா? நான் அடுத்தடுத்து அவ்வளோ காம்படிஷன் போயிட்டு வின் பண்ணியிருக்கேன். என்ன 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 உனக்கு இருந்தது, இந்த ஃபயராக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததா? அப்படிதான். ஓகே. எத்தனை காம்படிஷன் அட்டன் பண்ணியிருப்போம் அந்த கேப்பில்? 50 கிட்ட. 50 கிட்ட அட்டன் பண்ணிட்டியா? ஸ்கூலுக்கே போகிறதில்ல? ஸ்கூலுக்கு போவோம், சாட்டர்டே சண்டே தான் ஒரு காம்படிஷன். ஓகே ஓகே. ஸோ எப்படி மேட்ச் பண்ணுவேன் அந்த படிக்கிறதும் ஸ்கூலுக்கு போகிறதையும்? படிக்கிறது வந்து வீக் டேஸில் பார்த்துப்பேன், சிங்கிங் வந்து வீக்கெண்ட்ஸில் பார்த்துப்பேன். கிளாஸஸ்லாம் வீக்கெண்ட்ஸ் தானே? கிளாஸ்லாம் போவியா இடையிலேயே? ஆமாம், போவேன். ஓகே. ஸோ அந்த ஜி இது எடுக்கலாமா, இது தேனிசை தென்றல் தேவா? இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலானதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார் சைன் போட்டிருக்காரு, ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரேம் கொடுத்துறான். இது எப்போ நடந்தது? இது வந்து தேவா சாரோட ரவுண்டில் கோல்டு வாங்கினதுக்கு இந்த மாதிரி சைன் போட்டு ஒரு ஃப்ரேம் கொடுத்தாங்க. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார்ல உன் பாட்டு கேட்டு? என்ன சொன்னார்? இப்போ பர்சனலாக ஏதாவது சொன்னார் அவன்கிட்ட? பர்சனலாக சூப்பராக பாடுறேன், நல்லா கான பாட்டு பாடுறேன்னு சொன்னார். ஓகே. ஸோ அவர் முன்னாடி ஒரு பாட்டு பாடினல, அந்த பாட்டு எங்களுக்கு பாடி காட்டேன். ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா, கடிச்சிக்கின்னு ஊத்திக்கவா, போத்திக்கினோம் படுத்துக்கலாம், படுத்துக்கினோம் போத்திக்கலாம். காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது, எங்க தசை பத்த அடிக்குது, எழசனம் குத்த அடிக்குது. ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா, கடிச்சிக்கின்னு ஊத்திக்கவா, போத்திக்கினோம் படுத்துக்கலாம், படுத்துக்கினோம் போத்திக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். பவர்ஃபுல் வாய்ஸ் ஆஃப் தி சீசன், இது எப்போ கிடைச்ச அவார்டு, பவர்ஃபுல் வாய்ஸ் ஆஃப் தி சீசன்? இது வந்து ஜட்ஜஸ் கூட பாடுற போது. ஓ, அந்த ஸ்வேதா மேம் கூட பாடினேன். ஓகே. அதுவுமே ரொம்ப ஃபேவரேட்ல, எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு பயங்கர லெஜெண்டரி சிங்கர். உனக்கு எப்படி இருந்தது அவங்க கூட பாடும்போது? அப்போ சரியாகவே ப்ராக்டிஸ் பண்ண சாங்கு. ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னைக்கு கூலாக பாடு, சரி நானும் வந்து ஸ்வேதா மேம் இருக்காங்க பார்த்துக்கலாம், நம்ம தைரியமாக பாடலான்னு பாடணும். அவங்க என்ன இன்புட்ஸ் கொடுத்தாங்க? என்ன இன்புட்ஸ் வந்து நீ தலையை தூக்கி பாடாத, இறக்கி பாடு, அது மாதிரி இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் எத்தனை நாள் பண்ணீங்க, இல்லை ஸ்டேஜில் எப்போ? அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் 1 டே பண்ணேன். ஸோ அப்படியே ஸ்வேதா மேம் கூட ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேஜில். ஓகே. அவங்க கூட பாடின பாட்டு பாடி காட்டுறியா? ஆ. ஆத்தங்கர மரமே அரசமர இலையே, ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே, ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி, யாரு இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி, தாவி வந்த சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா, உள்ள சொந்தோ என்ன விட்டு போகாது, அடவோட தண்ணி உப்பு தண்ணியாகாது. ஆத்தங்கர மரமே அரசமர இலையே, ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே,
சூப்பர் சூப்பர். எப்படி கானா பாட்டு டக்குன்னு எடுத்துடுற, இந்த மாதிரி பாட்டு எப்படி எடுத்துடுற, எப்படி இதெல்லாம் டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருக்க? ப்ராக்டிஸ் தான். சரி ஓகே. சரி வந்து அந்த கிட்டார் என்னது? கிட்டார் எதுவும் சொல்லிடலாமா? குட்டி கிட்டார் அழகா இருக்கே. ஆமாம், அது வந்து 5th ஃபைனலிஸ்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாரும் டாப் 10 கண்டஸ்டன்ஸ்க்கும் கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. சரி ஓகே. ஓகே அபினேஷ், இப்போ நீ வந்து ஸ்கூலுக்கு போகிறல ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஸ்கூல்லலாம் எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிபிரிட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. செலிபிரிட்டின்னு தான் கூப்பிட்றாங்களா? வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்களா? ஃபோட்டோ அங்கே ஃபோன் அலௌட் இல்லைல்ல. ஸோ எப்பயாவது பிரேக் டைமில் போகும்போது செலிபிரிட்டி ஒரு ஃபோட்டோ ஆட்டோகிராஃப் பண்ண சொல்லி வராங்க. அப்படி கிண்டல்லாம் பண்ணுறாங்க. உனக்கு எப்படி இருக்குது? இவ்வளோ நாள் வந்து டிவியில் வராமல் இருந்தேன், திடீர்னு டிவியில் வந்துட்டேன், டாப் ஃபைனல்ஸு எல்லாமே போயிட்டு வந்துட்டேன். உனக்கு எப்படி இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது? இப்போ ஸ்கூல் போகும்போது ரொம்பவே ப்ரௌட். ஏன்னா அங்கே டீச்சர்ஸும் சொன்னாங்க இந்த பையன் எங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறான்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ அப்புறம் நான் வந்து முன்னாடி செலக்ட் ஆனப்ப எல்லாருமே ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க ஸ்கூலில். ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. ஸ்கூலில் எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே. ஸோ ஒரு பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் ஒரு முக்கியமான நாள்னா முத நாள் தூக்கமே வராதுல்ல. உனக்கு எப்படி இருந்தது அந்த முத நாளைக்கு முன்னாடி, ஃபைனலுக்கு முத நாள்? முன்னாடி வந்து நான் வந்து டயர்ட் ஆயிட்டேன். அது என்னையே அறியாமல் தூக்கம் வந்துருச்சு. ஆனால் டென்ஷனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ வந்து அந்த ஸ்டேஜ் ஏறுறீங்க, 5 பேர் ஃபைனல் லிஸ்ட்டு, அதுலேருந்து ஒரு ஆள் வின்னர் அப்படின்னும் போது உனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம இது வரைக்கும் வந்ததே வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்ததா, இல்லை அந்த நம்பர் 1 ஸ்பாட்டை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருந்ததா? இது வரைக்கும் வந்ததே சக்ஸஸ்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது உனக்கு. ஓகே. ஸோ வந்து அங்கே இருக்கிறதுலே வந்து உனக்கு ரொம்ப வந்து தோஸ்து ஃப்ரெண்டுனா யார்? ஸ்ரீமதி அக்காவும் யோகேஷ் அண்ணாவும். அவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட். அவங்க ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா உனக்கு பாடும்போது? அப்புறம் திவினேஷ். திவினேஷ். ஓகே. அவங்க ஹெல்ப் அவங்க கூட சேர்ந்து பாடும்போதெல்லாம் ஜாலியாக இருக்குமா, இல்லை சேர்ந்து பாடுவீங்களா? எல்லாரும் எப்பயாவது கலாய்ச்சிட்டு பாடிட்டு தான் இருப்போம். கலாய்ச்சிட்டு. ஓகே. ஸோ வந்து நீங்கள் ஷூட்டுக்கு போவீங்கல்ல, அந்த டைமில் வந்து எவ்வளோ ஏன்னா இப்போ உனக்கு ஷூட்டே கிடையாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஷூட் போயிருந்துருப்பீங்க, அதெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ணுற? அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ திடீர்னுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது முன்னாடி நம்ம ஆஃபீஸ் போவோம், இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த மாதிரி. சரி நீங்கள் வந்து நீ சொன்னல ஜாலியாக கலாய்ப்போம் அந்த மாதிரி, இந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் இருக்கா? இது வந்து நாங்கள் பயங்கர அட்டூழியம் பண்ணோம் அப்படின்னு. திவினேஷ் வந்து பக்கத்தில் உட்காந்து காது நோண்டிகிட்டே இருப்பேன். எல்லாரோட காதையும் நோண்டிகிட்டே இருப்போம். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அப்போ வந்து ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறது, அப்போ வந்து டீம் மாதிரி போட்டு ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுவோம். அதில் தோக்கிறவங்க தலையில் ஒரு கொட்டு வாங்கிக்கணும், அந்த மாதிரிலாம் விளையாடுவோம். அப்படியா? அதில் யார் அதிகமாக தோப்பா? அதிகமாக தோக்கிறது வந்து அதிகமாக இல்லை, ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக தான். நீயும் கொட்டுவியா பயங்கரமா? லேசாக தான். லேசாக தான். ஓகே ஓகே. ஏன் இவ்வளோ ஒரு ஹார்ஷான கேம்லாம் ஆடுறீங்க? லேசாக இப்படி லைட்டாக. சரி ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம 4 ஜட்ஜ் இருந்தாங்கல்ல, ஸோ வந்து அதில் வந்து உனக்கு ஃபேவரட் யார்? சரண் சார். சரண் சார் தான். ஏன் ஏன் அவரோட ஒரு ஸ்பெஷலான ஒரு இது? அவர் நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். அப்புறம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் எல்லாருக்கிட்டேயும். ஸோ சரண் சார் பிடிக்கும். எது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு நீ ட்ரை பண்ணதில் ரொம்ப கஷ்டமாக பண்ண ஆனால் நல்லா பாடின அந்த மாதிரி பாட்டுனா? துளி பாட்டு. மலை துளி பாட்டு. ஓகே. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண நீ? அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா அது வந்து 5th ஃபைனலிஸ்ட், அதுதான் லாஸ்ட்டு சொல்ல போனால். அதுக்கப்புறம் தான் 6th ரவுண்ட் அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ லாஸ்ட்டு நம்ம நல்லா பாடிடலாம், எப்படியாவது உள்ள போயிடணும்னு பாடினேன், போயிட்டேன். ஓகே. சரி இப்போ நான் அடிக்கடி உனக்கு வந்து பாடுன்னு சொல்கிறேன், அதனால ஏதாவது கஷ்டமாக இருக்கு? ஓகே. அப்போ அந்த பாட்டும் பாடி காட்டுறியா? தண்ணியில மீனடுதா, கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடிக்கவே எனக்கொரு நாதி இல்லை, என் கண்ணீர் ஒரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஓ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதிரு, விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதிரு, நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளில் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம்,
மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருளாவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுறியா? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இருக்கா? இல்லை எல்லாமே அப்படியே தான் இருக்கா? ஓகே. என்னென்ன சாப்பிட மாட்டீங்க? காரம், ஆ அப்புறம் வந்து ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், அப்புறம் வேற ஜூஸ் எதுவுமே பிடிக்கும். இது சில்லுன்னு ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஐஸ் போட்டதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எப்படி உனக்கு பிடிக்காது அதெல்லாம்? இல்லை கண்ட்ரோல் பண்ணி இருக்கியா அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு? அவ்வளோவா ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால ஓகே. சாக்லேட்ஸ்லாம் சாக்லேட்ஸும் கம்மி தான். கம்மி தான். ஸோ உனக்கு ஒரு பெரிய இதாக தெரியல. ஆமாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக என்னென்னலாம் எடுத்துப்பேன்? இதெல்லாம் நான் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் பெட்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி. பாலில் மஞ்சத்தூள் போட்டு மிளகு போட்டு தேன் மிக்ஸ் பண்ணி அம்மா தருவாங்க. ஓகே. அப்புறம் தேன் ஒரு ஸ்பூன் எடுத்து அது மேலே பெப்பர் போட்டு டைரெக்டாக வாயில். ஓ கொஞ்சம் வாய்ஸ்க்கு வந்து எந்த டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் இது சால்ட்டு போட்டு சுடு தண்ணியில் கார்கிள் பண்ணுவேன். காகல் பண்ண சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நிறைய காம்படிஷன் போகிறேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 100 அட்டன் பண்ணியிருப்பியா? ஒரு 70 80 ஆ 70 அட்டன் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் உன்னை யார் கூட்டு போவா காம்படிஷனுக்குலாம்? அம்மா அப்பா. அம்மா அப்பா. சரி ஓகே. இவ்வளோ தூரம் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, உனக்கு வந்து ஒரு விஷயம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு இது பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு ஆசை? ஃப்யூச்சரில் ஒரு 4 crores வீடு கட்டணும் மாதிரி இடத்து பாட்டு. அது என்ன 4 crores வீடு? அது நல்லா கிராண்டாக கட்டணும். அதே 5 3 கூட இருக்கும்ல, கிராண்டாக கட்டலாம். 3 crores 5 crores கூட. அது என்ன 4 crores கரெக்டாக? பரவாயில்ல, நான் கிராண்டாக கட்டணும். 4 crores தான் உனக்கு. 4 crores ஒரு வீடு கிராண்டாக அம்மாவுக்கு அப்பாவுக்கு கட்டி கொடுக்கணும். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக வந்து அந்த ஆசையும் வந்து நீ அச்சீவ் பண்ணுவ. ஸோ வந்து உனக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொன்னேன்ல, அந்த ஆசை எப்போ வந்தது? அது வந்து சரிகமப்பா போனோடனே மியூசிக் பற்றி அப்போ தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகலாமான்னு தோணி, அப்புறம் தேவா சார் கிட்டேருந்து கீபோர்ட் சைன் பண்ணி வாங்கினோடனே நம்ம மியூசிக் டைரக்டர் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி ஓகே. அதுக்கான என்னென்னலாம் பிளான் வச்சுருக்க? ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் எதாவது மைண்டில் வச்சுருக்கேன்? இப்போதைக்கு ஒரு 2 இயர்ஸுக்கு சிங்கிங்கில் டோட்டலாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படியே கீபோர்ட் கிளாஸாக போயிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி மியூசிக் டைரக்டராக. சரி உனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? எல்லாருமே பிடிக்கும். ஏய் ஏதாவது ஒரு ஃபேவரட்டாக இருக்கும்ல, இவங்க சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார். சிங்கர்? சிங்கர்னா எஸ்பிபி சார். எஸ்பிபி சார். சரி ஓகே. அர்ச்சனாக்கா பற்றி எதுவுமே சொல்லி, நீ ஆங்கர் அவங்க தானே பண்ணாங்க, ஆமாம், எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு? ரொம்ப சப்போர்ட் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து சவுண்ட் செக் பண்ணும்போது மோட்டிவேட் பண்ணுவாங்க, நல்லா பாடு, பாடி முடிச்ச உடனே தூக்கி சுத்துறது. ஸோ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஸ்டேஜில் வந்து பெஸ்ட் மூமெண்ட் என்ன? இப்போ வின் பண்ணியிருப்பா, கோல்டன் பஸ்ஸெல்லாம் வாங்கியிருப்பேன்ல, ஸோ அந்த மாதிரி உனக்கு ஸ்டேஜில் இது நான் மறக்க மாட்டேன்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்? இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் சரண் சார் பால் போட்டு ஸ்வேதா மேம் நான் அடித்து ஸ்வேதா மேம் கேட்ச் பிடிச்சது மறக்கவே முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி நீ இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்கிறல, அந்த டைம்லலாம் நான் பார்ப்பேன், உள்ளே வந்தோடனே உன்னை ஏதாவது கலாய்க்கு கொஸ்டின் கேட்பாங்க, பட் எதுவுமே வேணாம் நான் பாடி முடிச்சதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஃபியர்லேயே இருந்தேன்? பாடி முடிச்சிட்டா ஃப்ரீயாக பேசலாம்ல. ஸோ வந்து மெகா ஆடிஷன் வந்து பனிவிலும் மலர்வனம்க்கு வந்து நம்ம எஸ்பிபி சரண் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார்ல, ஸோ அந்த பாட்டு வந்து எங்களுக்கு பாடி காட்டுறியா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம். ஓகே ஓகே. சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும் இளமையின் இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், கைகளிடைகளில் நெலிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம் பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம் இனி வரும் முனி வரும், தடுமாறும் கனிமரம் இனி வரும் முனி வரும், தடுமாறும் கனிமரம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் என்ன சொன்னார் பாடி முடித்தோடனே? சார் வந்து பாடி முடித்தோடனே செலக்ட் ஆனப்போ இனிமேல் வாழ்க்கையே இசைமயமாக இருக்குன்னு சொன்னார். அண்ணா பற்றி சொல்லவே மாட்டேன். அண்ணா உன்னோட அமைதியாக இருக்காரு, வந்து ரொம்ப அமைதியாக பாவமாக இருக்காரு. அண்ணா இப்படி ஜாலியாக டைப்பா இல்லை ரொம்ப அமைதியா? அமைதி. அமைதி தான். நீ மட்டும்தான் சேட்டை.
ஆனால் கேமராக்கு முன்னாடி சேட்டை பண்ண மாட்டேன். ம். சரி ஓகே. அண்ணா என்ன படிக்கிறாங்க? அண்ணா வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாரு. ஓகே. அண்ணா பாட்டுலாம் பாடுவாரா? இல்ல, நீ மட்டும் தான் பாடுவியா? ஓகே. அண்ணா என்ன எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவார் உனக்கு? அண்ணா வந்து ஹாஸ்டல்ல இருப்பாரு. ஸோ வாரம் வாரம் வீக்லி இது 3 தடவை ஃபோன் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தருவாங்க. ஓகே ஓகே. ஸோ ஷூட் முடிஞ்ச உடனே ரொம்ப ஆவலாக இருப்போம். சம்டைம்ஸ் 5th ஃபைனலிஸ்ட்டாக அந்த ரவுண்ட் அப்போ 12:30க்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணேன். ஏதோ வார்டன் கிட்ட ஃபோன் வாங்கி. ஸோ அவன் செம்ம சப்போர்ட் பண்ணுவான். ஓகே ஓகே. ஸோ அண்ணா வந்து ஹாஸ்டலில் இருந்தாலுமே உனக்கு ஞாபகம் வச்சுட்டு கால்லாம் பண்ணுவார். ஓகே சரி. இப்போ வந்து இந்த 4 crore வீடு சொன்னேன்ல, அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன பிளான்லாம் வச்சிருக்க? அப்பா அம்மாவுக்கு தனி ரூமு, உனக்கு தனி ரூம், அந்த மாதிரி பிளான்லாம் வச்சிருக்கியா? இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சிருக்கா? ஓகே. உனக்கு வந்து செப்பரேட் ரூமு ம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை? இருக்கு. இருக்கு. சொல்லு அப்போ என்னென்ன ஐடியாஸ்லாம் வச்சிருக்க? ரூம்ல வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப் மாதிரி பண்ணணும். ஓகே. அப்புறம் வந்து பெட்ரூமு, அப்புறம் ஸ்விம்மிங் பூல், கார்டன் சூப்பர். அதெல்லாம் வச்சுக்கணும். சரி ஓகே. ஸோ வந்து இன்னும் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்குது, இன்னும் நான் பண்ண வேண்டியது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எதனா இருக்கா? இது மட்டும்தான். ஸோ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, அதில் வந்து நம்ம ஸ்ரீமதி இருக்காங்களே, ஆமாம். அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணலாமா? ஓகே. நான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ம். ஹாய் ஸ்ரீமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. எப்படி போகுது? ஷோலாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் இனிமே தான் போகணும். இப்பதான் நேற்று தான் சென்னைக்கு வந்தோமே புதுசா. ஓகே. அபினேஷ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கான், தனியாக இருக்கனால இன்டர்வியூவில் சேட்டையே பண்ணுறதில்ல. அவளை பத்தி அவனுக்கு தெரியல. அன்னைக்கு பேட்டியில எப்படி இருந்தா? ஆமாம், இங்கே என்னன்னா இப்போ பேசவே மாட்றானே, அமைதியாக இருக்கான், என்னன்னு தெரில. அவங்க அம்மா இருக்காங்கன்னு அதனால பாக்குறாங்க. அம்மாக்காக. சரி ஓகே. உங்களுக்கு எப்படி போகுது அடுத்தடுத்து? எல்லாம் போகுது. நான் இப்பதான் ஸ்கூல் போய் தான் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. புது ஃப்ரெண்ட்ஸ் புதுசா போறோம்னு. அதெல்லாம் பழகுது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து இப்போ இங்கே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க? அது நாகப்பட்டினம். ஓகே ஓகே. ஸோ இப்போ சென்னைக்கு வந்து இந்த சிங்கிங்னாலயா? ஆமாண்ணா. ஓகே. ஸோ என்ன அபினேஷ் அமைதியாக இருக்கா, பேசவே மாட்ற? ஹாய். என்ன பண்ற? நானா இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சேன். பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஆமா, என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி? வெஜ் பிரியாணி. ஜியா ஏன் சார் ஸ்ரீமதிக்கு வந்து சிக்கன் மட்டன் தானே பிடிக்கும்? அதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவாங்கடா. சிக்கன் பிரியாணியில சிக்கன் மட்டும் இல்ல, காய்கறியும் இருக்குல்ல. அதுவுமே கூட நான்வெஜ் தான். சரி ஓகே. சரி இப்போ நீ இவர் அபினேஷ் பாடின பாட்டுலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது? எனக்கு வந்து ரோஜா ரோஜாவும் அப்புறம் ரோஜா ரோஜாவும் பாடினேன் இதுல. அது அப்புறம் இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிரவுண்ட்ல பாடினா பாட்டு. அதுல சாந்துபட்டு. சுத்திக்க பாடி சாந்துபட்டு. ஓகே. உனக்கு ஸ்ரீமதிட்ட பிடிச்சது? எனக்கு வந்து வளையப்பட்டியும் அப்புறம் இது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஓகே. ஸோ வந்து உன்னை வந்து அடிக்கடி வந்து கிண்டல் பண்ணுறேன்னா எந்தெந்த விஷயத்துக்குலாம் பண்ணுவான்? அது ஃபுட்டுக்காக கிண்டல் பண்ணுவான். நான் என்ன பண்ணாலும் கிண்டல் பண்ணிட்டே தான். அது ஏன் ஃபுட்டுக்காக? ஃபுட்டுக்காக தான் மோஸ்ட்லி. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? அப்படியா? செட்டில் சாப்பிட்டே இருப்பாங்களா? அது ஏன் கிண்டல் பண்ணுறேன்? அதுக்கு நான்வெஜ் எப்பயுமே நான்வெஜ்ன்றனால சும்மா. சரி ஓகே ஓகே. சரி ஓகே. ஸோ நீங்கள் வந்து புது ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்து வந்து நல்லா பாடல்கள் பாடுங்க. அடுத்தடுத்து கிரேட்டர் ஹைட்ஸுக்கு போங்க. ஓகே ஓகே. பாய் பாய் சொல்லிடலாம். பாய் பாய். சரி இப்போ வந்து ஸ்டேஜில் வந்து நீ பாடி முடித்தோடனே அம்மா அப்பாலாம் ரொம்ப எமோஷனல் ஆகி அழலாம் செய்வாங்களே, இப்போ உனக்கு என்ன தோணும்? எனக்கு வந்து ஏன் சம்மந்தமே இல்லாம அழறாங்க, அதான் நம்ம நல்லா பாடிட்டோமே, சரி இனிமே நம்ம அழ விடக்கூடாதுன்னு சொல்றேன் தோணுமா. போல்டா அம்மாட்ட சொல்லுவேன் வந்து அழாதம்மா அப்படின்னா.
சரி ஓகே. ஸோ அம்மா அப்பாலாம் தாண்டி வந்து இப்போ திவினேஷ் பாடும்போதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த வயசானவங்கலாம் வந்து அழுதாங்க. அப்போலாம் உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்டா அழுகுறாங்க அந்த மாதிரி இருக்குமா? உங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம்? உங்களுக்கு பாடுறது பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அது சோலா இருக்குல்ல, அதனால. உங்களுக்கு இப்போ ரொம்ப ஹாப்பி தான். ஆமா. சரி ஓகே. ஸோ இப்போ இப்போ நீங்கள் வந்து ஜீ தமிழ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுவே ஒரு வின்னிங் மொமெண்ட் தான். அது போக ஃபைனல் வந்ததே வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லை? பட் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இது இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணலையே அப்படின்ற ஒரு சின்ன ரிக்ரெட் இருக்கா? இல்லை நீ இப்போ இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு பெரிய வெற்றி தான். பட் உனக்கு பர்சனலாக கேட்குறேன். ம். கொஞ்சம் இருந்திருக்கு. கொஞ்சம் இருந்திருக்கு. ஓகே. எதனால அந்த லைட்டாக அது மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன்? ஃபியர்னால நினைக்கிறேன். ஓ, ஸ்டேஜ் ஃபியர்னாலயா? ஓகே. சரி சரி. அந்த ஸ்டேஜ் ஃபியரை நெக்ஸ்ட் டைம் உடச்சிட்டோன்னா ஃபர்ஸ்ட் வந்துடலாம். ஆமா. சரி சூப்பர். நீ திவினேஷ் வின் பண்ணோடனே அவன்கிட்ட போய் என்ன சொன்ன? கங்க்ராச்சுலேட் பண்ணேன். ஸோ அப்புறம் போய் நல்லா தூக்கி வச்சு சுத்துறது அந்த மாதிரி இருக்கும். ஓகே. உன்னோட சின்ன பையன்ல, அவனுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம்? வின்னிங்லாம் அவனுக்குலாம் புதுசாக இருக்கும்ல. நிறைய பேர் வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ வேணா உங்கள்கிட்டலாம் சொல்லுவான், ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுவானா? ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாக்லேட் தராங்க, முத்தம் தராங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா இருப்பான் எக்ஸைட்மெண்ட்டோட. சரி, உங்களோட ட்ரீம் வந்து அந்த 4 crore வீடு வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஸோ குமுதம் சார்பாக வந்து நீங்கள் வந்து மேலும் மேலும் ஒரு கிரேட்டர் ஹைட்ஸுக்கு தான் போவீங்க அப்படின்றதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.